5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்த ஆசிரியர். ஆசிரியருக்கு உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியரையும் கைது செய்த போலீசார். 53 வயதில் பண்ற வேலையாகுது. குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரே இப்படி பண்ணலாமான்னு மாணவியின் பெற்றோர் கண்ணீர் மல்கும் பேட்டி. குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு அவர் வந்து புள்ளல மேல எங்கெங்க தொடக்கூடாதோ அந்த அளவுக்கு தொட்டிருக்காரு. என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள எட்டுப்புலிக்காடு கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கிட்டு இருக்கு. இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவரிடம் 53 வயதான ஆசிரியர் பாஸ்கர் மாணவியிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. உடனே அந்த மாணவி வீட்டுக்கு சென்றவுடன் இது பற்றி தனது தாயாரிடம் சொல்லி அழுதுருக்காங்க. ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிச்சுட்டு பள்ளி மாணவ மாணவிகளுடன் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே பள்ளி முன்பு திரண்டதால பெரும் பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு. மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்த ஆசிரியர் பாஸ்கரை போலீசார் உடனே அங்க கைது செய்து தரதரவென்று இழுத்து சென்றிருக்காங்க. மேலும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விஷயம் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தும் அது அவர் மறைச்சதால பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயாவையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தன்னுடைய மகள் மட்டும் இல்ல, அந்த வகுப்புல படிக்கும் 18 குழந்தைகளையும் பாஸ்கர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் என் பிள்ளைக்கு நடந்தது இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் மனவேதனையுடன் பேசியிருக்காங்க. என் பேர் வாசுகி. இது எட்டுப்புலிக்காடு நடுநிலைப்பள்ளியில 8வது வரைக்கும் இருக்கு. என் பொண்ணு 5வது படிக்குது. 5வது படிக்கிற பிள்ளைய அவங்களோட சாரு பாஸ்கர் அப்படிங்கிற சாரு தினமும் நிறைய 18 பிள்ளைல பொம்பளை பிள்ளைல 15 பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. வயசு அவருக்கு வந்து 53 வயசு. 53 வயசுல பிள்ளைல பச்சை பிள்ளைல அந்த பிள்ளைல மேல கை வைக்கிற வயசா? குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு அவர் வந்து புள்ளல மேல எங்கெங்க தொடக்கூடாதோ அந்த அளவுக்கு தொட்டிருக்காரு. புள்ளல சொல்லவே வெக்கப்படுதுங்க, சொல்லவே கூச்சப்படுதுங்க. அந்த அளவுக்கு நாங்க யாரை நம்பி அனுப்புறோம்? இந்த ஸ்கூல்ல மாதா பிதா குரு தெய்வம். குரு அவங்க தானே, எங்களுக்கு அப்புறம் அவங்க தானே, அவங்கள நம்பி தானே அனுப்புறோம். அவங்க தானே ஒழுங்கா பாத்துக்கிடணும். என் பிள்ளைக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்க வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணது. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லா சார்பாவும் நான் தான் முதல்ல பிரச்சனை பண்ணேன். அவரை வந்து வேலையை விட்டு தூக்கணும், போக்சோ சட்டத்துல அவரை போடணும். போக்சோ சட்டத்துல அவரை கைது பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஓயும், அது வரைக்கும் ஓயாது. என் பேர் வாசுகி.